எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வங்கக்கடலில் நீடித்து வரும் காற்றழுத்தம் காரணமாகவும் தென்மேற்கு பருவமழை காரணமாகவும் தமிழகத்தில் 25ஆம் தேதி முதல் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அந்தமான் கடல் பகுதியை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது. 25ஆம் தேதி வங்கக்கடலோரம் காற்றழுத்த சுழற்சி வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்பிருப்பதால் 25, 26, 27 மற்றும் 28 தேதிகளில் மட்டும் தமிழகத்தில் மழை நீடிக்கும். 150 மில்லிமீட்டர் முதல் 200 மில்லிமீட்டர் வரை அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தாமல் அரசு ஊழியர்களை திமுக அரசு ஏமாற்றி வருவதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக தமிழக அரசு அமைத்துள்ள குழு மூலம் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவதில் திமுக அரசு ஊழியர்களை மீண்டும் ஏமாற்றுவது கண்டிக்கத்தக்கது என்று அன்புமணி விமர்சித்திருக்கிறார். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். மேலும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படாவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக ஜாக்டோ ஜியோ சங்கம் எச்சரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா கூட்டணி சிதறுவதற்கு ஒன்றும் நெல்லிக்காய் மூட்டை அல்ல என்று செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணியை விமர்சித்த மத்திய அமைச்சர் எல் முருகன் அதில் ஓட்டை விழுந்ததாக தெரிவித்திருந்தார். இதற்கு செல்வ பெருந்தகை பதிலடி கொடுத்திருக்கிறார். தங்களுக்குள் சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பேசி தீர்த்துக் கொள்வோம் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் இந்தியா கூட்டணி வலிமையாக உள்ளதாகவும் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ் கடவுள் முருகனே பாஜகவினரை சூரசம்ஹாரம் செய்வார் என்றும் செல்வ பெருந்தகை எச்சரித்திருக்கிறார். இரண்டாயிரத்து 26 தேர்தலில் ஆந்திர அரசியலை விஜய் கையில் எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்காக சினிமாவுக்கு முழுக்கு போட்டு அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள விஜய் அதற்கான களப்பணிகளில் தீவிரமாக இறங்கியுள்ளார். இந்நிலையில் விஜயின் அரசியல் நகர்வுகளை ஊடகங்கள் அன்றாடமும் முக்கிய செய்திகளாக வெளியிட்டு வருகின்றன. ஆனாலும் அவர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என இதுவரை உறுதியாக தெரியவில்லை. பாஜக திமுகவுடன் கூட்டணி இல்லை என்றும் தனித்தே போட்டி என்றும் தவேகா தலைவர்கள் கூறி வருகின்றனர். இந்நிலையில் ஆந்திராவில் பவன் கல்யாண் எடுத்த ஃபார்முலாவை விஜய் கையில் எடுக்க உள்ளதாகவும் துணை முதலமைச்சர் உள்ளிட்ட கண்டிஷனுடன் அதிமுக கூட்டணியில் இணைய உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. 2026 அரசியல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. அதேவேளையில் கடந்த தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட ஓபிஎஸ்ஸின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாக பாஜக தரப்பில் சிலர் கூறி வந்தாலும் இபிஎஸ் இது குறித்து உறுதியாக எதுவும் இதுவரை சொல்லவில்லை. மேலும் ஓபிஎஸ், தினகரன், சசிகலா ஆகியோரை கூட்டணியிலோ கட்சியிலோ சேர்க்க நிர்பந்திக்க கூடாது என கண்டிஷன் போட்டுத்தான் பாஜகவுடன் இபிஎஸ் கூட்டணி அமைத்துள்ளாராம். மேலும் பாஜக மூத்த தலைவர்கள் அமித்ஷா போன்றவர்கள் ஓபிஎஸ்ஐ கண்டுகொண்டதாகவும் தெரியவில்லை. இந்நிலையில் ஓபிஎஸ் வரும் 20ஆம் தேதி தனிக்கட்சி தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆதரவாளர்களுடன் அவர் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் இந்த தகவலை தெரிவித்ததாகவும், ஆனால் அதிமுக கூட்டணி அமைத்து போட்டியிடப் போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருப்பரங்குன்றம் கோவில் பின்னணியில் இருப்பது போல அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது.
வேலுடன் முருகப்பெருமான் இருக்கும் பிரம்மாண்ட சிலையும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முருகனின் பக்தி பாடல்கள் ஒலிக்கின்றன. நூற்றுக்கணக்கானோர் இணைந்து கந்த சஷ்டி பாடல் பாடி சாதனை நிகழ்த்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பவன் கல்யாண், அண்ணாமலை உள்ளிட்டோர் பச்சை வேஷ்டியுடன் கழுத்தில் பச்சை துண்டு போட்டுக்கொண்டு மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். ஜூலை 1ஆம் தேதி முதல் புதிய பான் கார்டு பெறுவதற்கு ஆதார் எண் கட்டாயம் என மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவித்திருக்கிறது. பயனாளர்களின் அடையாள சரிபார்ப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள நடைமுறையில் விண்ணப்பதாரரின் பெயர், பிறப்பு சான்றிதழ் அல்லது பிறப்பு அடையாள சான்றிதழ் இருந்தாலே பான் கார்டு பெற போதுமானது என்ற நிலை இருந்தது குறிப்பிடத்தக்கது. விஜயின் அசாதாரண திரைப்பயணத்திற்கு உறுதுணையாக இருக்கும் விதமாக ஜனநாயகன் படத்தை உருவாக்கியிருப்பதாக பட தயாரிப்பாளர் வெங்கட் கே நாராயணா கூறியிருக்கிறார். இது தொடர்பாக பேட்டி அளித்திருந்த அவர், இந்திய சினிமாவின் முகத்தை மாற்றிய ஒரு ஐகானின் கொண்டாட்டமாகவும் இந்த படம் இருக்கும் என்று உறுதியளித்திருக்கிறார். விஜயின் கடைசி படம் என்பதால் இதனை மாசாக கொண்டு செல்ல படக்குழு எஃபர்ட் போட்டு வருகிறதாம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.